4-5 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அது. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு எங்களுக்கு. வேறு ஒன்றும் இல்லை. சரின்னு சொல்லி போட்டு கேட்டு நல்ல குப்பையாக இருந்தது. தண்ணி ஊற்றி கழுவி விட்டேன். கேட்டை கழுவிட்டு பார்த்தா காம்பவுண்டு குப்பையாக இருந்தது. கழுவி விட்டேன். காம்பவுண்டு கழுவிட்டு திரும்பி பார்த்தா காரு குப்பையாக இருந்தது. அதுதான் ஒன்றை கழுவுனதுக்கப்புறம் தான் இன்னொன்று பக்கத்தால் இருக்கிறது குப்பையாகவே நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் சரின்னு சொல்லி போட்டு வாசலையும் ஒரு கழுவிட்டு சேர் 4-5 சேர் வெளியே கிடந்து அதையும் தூக்கி போட்டு எல்லாம் கழுவிட்டு நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். தண்ணி வரும்போது கழுவுனா தான், நல்ல தண்ணி இருந்து கழுவுனா தான் உங்களுக்கு அதெல்லாம் கழுவ முடியும். கார் இதுக்கெல்லாம் உப்பு தண்ணி யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு கொஞ்சம் சப்பை தண்ணி தான் இருந்தாலுமே அது அவ்வளோ ஒன்றும் செட் ஆகிறதில்ல. அப்படி தான் இருக்கும் திருப்பூர் வட்டாரத்தில் இருக்கிற போர் தண்ணிகள்லாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரங்க இதெல்லாம் மறுபடி கழுவுறது கடந்ததெல்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு எது மாதிரி கழுவிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது நான் ஓவர்லாக் டெய்லர். நான் திருப்பூரில் ஓவர்லாக் டெய்லர். ஒரு காலத்தில் இது மாதிரி ஸ்பீடாக தான் வேலை செய்வேன். இன்றைக்கெல்லாம் முடிகிறதில்ல. உண்மையிலேயுமே ரொம்பவுமே உடம்பெல்லாம் டல் ஆயிடுச்சு. இது மாதிரி பீஸ் ரேட்டுக்கு வேலை செய்வேன். பீஸ் ரேட்டுக்கு சொன்ன மாதிரி அன்றைக்கெலாம் டவர் டெய்லர்னு சொல்லிட்டு டவர் அடிக்கிறது. அது மாதிரி ஸ்பீடாக நல்லாவே வேலை செய்வேன். நிறைய சம்பாரிச்சிங்களோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது நிறைய வேலை செய்யணும், காசு கம்மியாக தான் கிடைக்கும். இத்தனைக்கு அதுக்கு தனி திறமை வேறு வேணும். அது மாதிரி ஒரு திருப்பூர் வாழ்க்கை அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நினச்சிக்கிட்டாங்க திருப்பூரில் ரொம்ப ஈஸியாக காசு சம்பாரிச்சிடலாம், அதுவும் பேச்சு குறுக்க சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தா தெரியும் திருப்பூர் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு. அது மாதிரி எல்லாம் டக்குன்னு நான் எங்கேயோ போயிட்டேன். அது மாதிரி ஒரு ஞாபகம். அதெல்லாம் ஒரு கதையாக ஒரு டைம் சொல்கிறேன். அதாவது சின்ன வயசுலேருந்து திருப்பூர் கம்பெனியில் வேலை செஞ்ச அனுபவங்களை ஒரு வீடியோ கண்டிப்பாக ஒரு டைம் சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அது அப்போ தான் புரியும் எவ்வளோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கஷ்டம் எத்தனையோ இதை தாண்டி அனுபவிச்சா தான் வாழ்க்கை. பெரிய ஆளாக இருந்தால் தான் அவங்களுக்கு தான் வரலாறுன்னு இல்லை. சின்ன ஆளாக இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது மாதிரி எல்லாம் இருக்கும். அது ஒரு டைம் சொல்கிறேன். எங்கேயோ போயிட்டு நான் அப்புறம் மறுபடியும் எல்லாம் வீட்டுக்குள்ளே கிடந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் எல்லாம் வீடு எல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஐலாண்டுக்கு இதெல்லாம் தொடச்சிட்டு ஒரே மூச்சை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டான். அப்புறம் அப்படியே துணி துவைக்கிறது கிடந்தது. அதுமெல்லாம் காரணிமாக எல்லாம் போட்டு துவைச்சி எடுத்து போட்டுருந்தது. அப்படி கரெக்டாக காரணி எதுக்கால நின்றுச்சு இல்லைன்னா அதோடய பேரை சொல்லின்னா மறுபடியும் வாயிலேயே முதுக்கி அதுக்காக அதோட பேரை சொல்லிட்டு வைங்களேன். ஆமாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் ஈஸியாக சண்டை வேறு வந்துடும். அப்படி இருக்கும். அதனால் அதை சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு வழியாக ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவசரத்தில் அடுப்பு துடைக்க முடியல. ஏன்னா அடுப்பு சூடாக இருந்தது. தண்ணி பைப்பில் தண்ணி வர்ற சத்தம் கேட்டதும் போயிட்டேன். தண்ணி எக்ஸ்ட்ரா கீழே போன்னு தெரிஞ்சது போயிட்டேன். அப்புறம் சரின்னு அடுப்பு ஒரு தடவை தொடச்சிட்டு சோப் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 5-6 டைமாவது நல்லா தொடச்சா தான் உங்களுக்கு மறுபடியும் திருப்பி அது நிறக்காமல் இருக்குது. அதனால் நல்லா ஒரு 5-6 டைம் நல்லா தொடச்சிட்டுட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் இன்றைக்கி வேலையாச்சு. வேலை செய்யலான்னு நினச்சோம்னா செஞ்சிருவோம், இல்லைன்னா அப்படியே கிடந்துட்டு இருக்கும். நம்மளாக ஒரு முடிவு பண்ணி சரி இன்றைக்கி இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா அந்த அன்றைக்கி ஃபுல்லாக செஞ்சிருவோம். இல்லைன்னா ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு இது தோணிருச்சுன்னா அந்த அன்றைக்கி செய்ய முடியாது. செஞ்சிடலாம்னு நினச்சா செஞ்சிடலாம். அது மாதிரி இருக்கும். அப்படி வச்சுக்கோங்களேன். பாதி விஷயம் மனசுலேயும் இருக்குது. அதாவது அன்றைக்கி செஞ்சிடணும் அப்படின்னு நம்மளும் ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி ஒரு வழியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். என்னாச்சு, வீடு வாசலெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அடுப்பு கிடுப்பெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. எல்லா பக்கம் அழுக்கு போயிடுச்சு.
அதாவது அர்க்காணி அழகாயிட்டா பார்லர் அழுக்காயிருச்சுன்னு சொல்லி ஏதோ படத்தில் சொல்கிற மாதிரி கடைசியில் நான் அழுக்காயிட்டு வீடு வாசல்லாம் சுத்தமாயிருச்சு அப்படி முடிஞ்சிச்சு. அவர் வழியாக வேலையை முடிச்சிட்டேன். வேலையை முடிச்சுட்டு நீ சொம்பு தண்ணியெல்லாம் கட்டுப்படி ஆகாதுன்னு பாத்திரத்தோடு அடித்தாச்சு.